ஹாய், இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ அந்த வீடியோவில் காட்டியிருந்த மாதிரி இது வந்து ஸ்லீவ் டிசைன்ஸு. நான் வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு எல்போ ஸ்லீவ்ன்றப்போ ஒரு நீட் அண்ட் கிளாசிக் லுக் வந்துட்டு கொடுக்கும். ஸோ நான் ஒரு எல்போ ஸ்லீவ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஒரு பீகாக் டிசைன், ஸ்டோன்ஸ், செயின் ஸ்டோன்ஸும், சுகர் பீட்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இங்கே வந்து ஒரு பாக்ஸ் டிசைன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கும் கீழே த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. இந்த ஹேங்கிங்ஸு இந்த இடத்துல இதுக்கு இந்த ஹேங்கிங்ஸ் ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேங்கிங் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சவுண்ட் வராமல் ரொம்ப லைட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட்டு இது பேக் டிசைனு, ஸ்லீவ் வித் பேக் டிசைனு. ஸ்லைட்டாக ஒரு டைமண்ட் நெக் டிசைன் வந்துட்டு இதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த த்ரெட்டு இது வந்து ரொம்ப மெலிசாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இது எனக்கு மெலிசாக போடுறப்போ தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஒர்க் வந்துட்டு இந்த ஆரி ஒர்க்கு இந்த பேக் த்ரெட் வந்து ரொம்ப மெலிசாக கொடுத்துருக்கேன். தென் இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா ஜர்தோஷி யூஸ் பண்ணியிருக்கேன். தென் சம்கீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் கர்தானா பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் டிசைன், இந்த த்ரெட் இல்லாமல். இது ஸ்லீவ் டிசைன். சேம் பீகாக் ஸ்லீவ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே ஷோல்டர் கிட்ட பீகாக் டிசைன். அண்ட் தென் இங்கே ஒரு ஸ்டோன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன் வந்து கீழே விழவே விழாது. ஏன்னா உள்ளே வந்து அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு பாக்ஸ் டிசைன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸ்லாம் விழாது. தென் இங்கே வந்து த்ரெட் ஒர்க்கு, அப்புறம் கீழே வந்து நார்மலாக ஒரு ஹேங்கிங்ஸு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் ரைட் சைட் நெக்கில் மட்டும் டிசைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பேக் ஹூக் கொடுத்துருந்துருக்கலாம். பேக் ஹூக் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் எனக்கு டிசைன் தெரியாது. ஸோ ஃப்ரண்ட் ஹூக் கொடுத்துருக்கேன். பட் பேக்கில் ஹூக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த டிசைன் வந்து கட் ஆகும். இந்த எப்படி ஷார்ப்பாக இந்த இடத்துல வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் முடிகிற இந்த டிசைன் வந்து கட் ஆகும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணலை, பேக் ஹூக் வந்துட்டு யூஸ் பண்ணலை. அப்போ தான் இது கொஞ்சம் டைமண்ட் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதுக்கு வந்து டைமண்ட் நெக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுதான் இந்த ஹேங்கிங் தான் இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிம்பிளான ஹேங்கிங் தான். ஏன்னா ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக இருக்குது. இது கொஞ்சம் மைல்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
மீடியம் சைஸ் ஹேங்கிங்ஸே வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. ஸோ நான் ஜூமில் ஒரு தடவை காட்டிடுறேன். இதுதான் இதோட ஃபுல் லுக். இது வந்து ஒரு பீகாக் க்ரீன் தான், பட் இதில் வந்து ஒரு டார்க் க்ரீன் ஷேடு வந்துட்டு இதில் கொடுக்குது. பட் இது வந்து ஒரு பீகாக் க்ரீன் தான். ப்ரைடல் ஒர்க் டிசைன் தான் இது, ரொம்ப ஹெவி ஒர்க். ஸோ எப்படி இருந்துச்சுன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.